விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வெறுமனே உலகப்பிரமான காரியம் மட்டும் நம்ம விசுவாசிக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது லூக்கா 18:2. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். எபிரேயர் 11:6 ஒருவன் விசுவாசினா தேவன் உண்டு என்றும் அவர் அவரிடத்தில் கேட்பதை அவர் தருவார் என்றும் விசுவாசிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வெறுமனே உலகப்பிரமான காரியம் மட்டும் நம்ம விசுவாசிக்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏசப்பாட ஜெபிக்கிறதில்ல. ஒரே ஒரு மெய் தேவனாகிய பரலோக சர்வலோக தேவனில் ஜெபிக்கிறதில்ல. இருந்தாலும் பரமபிதா லூக்கா 6:36 காண்கிறபடி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் தமது நீதியின் சூழலை உதிக்க பண்ணி அவர்களுக்கும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அவர் அறிந்தாலும் அறியாட்டாலும் தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குனதுனால அவன் மேல் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஸோ அது ஒரு பக்கம் போட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பல காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஜெபிப்போம். இந்த தேர்தலின் முடிவுக்காக சோர்ந்து போகாமல் பல மாதங்களாக நம்ம ஜெபித்து வரோம் இல்லையா? அதே போல் பல விதங்களில் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஒரு சமயத்தில் ஒரு அருமையான தெய்வ மனுஷனை அந்த நாடு கம்யூனிஸ்ட் நாடு பிடித்து அவரை ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரை அடின்னு அடித்தாங்க. ஆனால் அவர் அதுக்கு பயப்படவே இல்லை. இந்த தெய்வ மனுஷன் ஒரு வாலிப பையன். ஆனால் சோர்ந்து போகாமல் தன்னை அடித்த ஜெயில் வார்டனுக்காக அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். கடைசி அவன் சாருக்கு முன்னாடி கடைசி இன்டராகேஷன் அவனை கூப்பிட்டு அவனை ஒரே குத்தில் சாடிக்கணும்னு சொல்லி ஜெயில் வார்டன் சொன்னார். அப்போ அவன் கண்ணீர் வடித்து, நீங்கள் நரகத்து போகிறபடிக்கு நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் நரகத்தை பார்க்குற நான் பார்த்துருக்குறேன், அந்த நரகத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் என்னை எத்தனை குத்துறீங்களோ அத்தனை குத்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் பாராளத்தில் அறிவிப்பீங்க. அதை இயேசுவே எனக்கு காண்பித்தார். நானும் ஒரு கால கம்யூனிஸ்ட்வாதி தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு காட்சியளித்து இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குனது அடுத்தவனை ஆளுகிறதுக்காக எதேச்சரியாரன்னு சொன்னார். கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் கொடுக்குற சமாதானம் சாந்தம் யாருக்கு வராதுன்னு சொன்னார். உடனே இந்த ஜெயில்வான் ரொம்ப கோவம்ச்சு. என்னை நீ கிறிஸ்டியன் ஆக்குறியா? அவர் சொன்னார். அந்த வாலிபன் சொன்னான், 10 வருஷமாக நான் ஜெயிலில் இருக்கேன், உமக்காக ஜெபிக்கிறேன், நிச்சயமாக நீர் மனம் திரும்புவீர்னு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் அடித்து கொண்டு போட்டான். ஆனால் அவனுடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போக ரதங்கள் வந்துருந்துச்சு, கண் கூட வந்துச்சு. ஜெயல்வானனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த சைனாவில் ஒருத்தனை கூட சாகும்போது இந்த ரதங்கள் வர நான் பார்க்கல. அவன் ஆத்மா மேலே கொண்டு போகப்பட்டது. அவன் சிரிச்சுட்டு அவனுடைய ஆத்மா மேலே போயிட்டு தூதரோடு. இதை கண்ட உடனே செயல்வாட தாழ விழுந்து கர்த்தரே தெய்வமால சொல்லி அவனோடு 600 பேர் அந்த பயங்கரமான கான்சன்ட்ரேஷன், பயங்கரமான இரும்பு சகிச்சாங்க, மனந்திருந்தாங்க. ஸோ சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஊழியத்தில் கஷ்டங்கள் வரும், கர்த்தருக்காக வேலை செய்யும்போது சோர்வு வரும். 2 Corinthians 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 சோறு பெட்டி பார்க்கிறோம். பவுலும் சோர்ந்து போகிறான், இயேசு கிறிஸ்துவும் சோர்ந்து போகிறார். அவருக்கு சேவத்தில் மிகவும் சோர்ந்து போனார். ஆனால் கர்த்தர் தம்முடைய தூணை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். உங்கள் வேலையில் கூட ஐடியில்
மற்றதில் பலவிதம் உங்கள் மேலே இருக்கிறவங்க உங்களை சப்ரெஸ் பண்ணுவாங்க. வேண்டே நீங்கள் செய்யலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சோர்வாக இருக்கும். வீட்டு சூழ்நிலை மொத்தம் ரிசைன் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக கேட்டு தகுந்த நேரத்தில் உங்களை அவனுக்கு மேலே உயர்த்துவார். என்னுடைய எல்லா ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அநேகரை அப்படி உயர்த்திருக்கார். ஸோ ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சோர்ந்து போகாமல் செபிங்க. சோர்ந்து போகாமல் மணிக்கணக்காக ஜெபணுங்க. அவர்கள் ஜெபத்தை கேட்பார். சைலண்டாக ஜெபித்தாலும் சரி, கைத்தட்டி ஆர்ப்பரித்து துதித்து ஜெபித்தாலும் எல்லா ஜெபத்தை அவர் கேட்பார். நொறுங்குண்ட உள்ளத்தை அவர் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் ஜெபத்தில் மக்களுக்கு ஒரு உற்சாகத்தார். இடைவிடாமல் அவர் ஜெபிக்க செய்யும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் அங்கே மட்டும் நம்ம துதிச்சுட்டு வாரத்து நாள்லாம் வேலைப்படும் நிமித்தம் ஆயாசமாக நாங்கள் தூங்கிடக்கூடாது. இல்லை மற்ற சோர்வு நிமித்தம் ஜெபிக்காமல் போயிடக்கூடாது. அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை உடைய நாமத்தில் இந்த கஷ்டப்பட்டாலும் சரி, கிறிஸ்தவன் எங்கள் நிமித்தம் டிமோட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க செய்யும். நம்ம நாடு இயேசுவின் அன்பை உணர நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்பேன். பெரிய எழுப்புற கொண்டு வருவேன். எப்படி ஒவ்வொரு நாடுகளில் எழுப்புற கொண்டு வருவோம், நம்ம நாட்டிலையும் கொண்டு வரும். ஊழியக்காருடைய வாழ்விலும் கொண்டு வரும். அவனை ஆசீர்வதியும். பரலோகத்தின் சேனனை அனுப்பி அவரை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். புதிய புதிய காரணை செய்து அவனை அணைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான நேயர்களே, உங்களுக்காக 32ஆம் வயதிலும் 16வது வயதிலும் எனக்கு ஏற்பட்ட மரணத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை பரலோகமே சொந்தமே ஒரு புக்கில் எழுதியிருக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு புக்கை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆகையினால பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, தேவனை நேசிக்கிறவங்க, நம்முடைய பார்ட்னர்ஸ் எல்லோரும் இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. ஜஸ்ட் 300 rupees தான். போஸ்டில் வேணாலும் எங்களுக்கு தெரியுங்க. ஆண்டவங்களை ஆசைப்பார். கடைசி காலத்துக்கு அந்த புக் உங்களுக்கு பெரிய தெளிவு ஏற்படுத்தும். கர்த்தர் இருப்பாரா?